லட்சுமிக்கா என்ன செய்தீங்க? ராணியக்கா வாங்க. இந்த தூத்து போட்டுட்டு கிடக்கேங்க வாசல. ஒரே குப்பையா கிடந்து வந்துக்குங்க. குப்பையும் சத்தியமா கிடக்கு. தூத்து போடலன்னு அசிங்கமா இருக்கும்ல, அதான் தூத்துட்டு கிடக்கேன். ஏன் லட்சுமி அக்கா ரேஷன் கடைக்கு பொருள் போடுதாவோ வாங்கன்னு கூப்பிட்டியல, போகண்டாமா? ஐயோ அம்மா, நான் தானே சொன்னேன். நானே மறந்துட்டேம்மா, சொன்னதையே மறந்துட்டேன். அப்படியாக்கா வாரியில போமா? நான் எல்லாம் இப்பதான் எடுத்து வச்சுட்டு வந்தேன். அப்படியா ராணிக்கா, இருங்க கொஞ்சம். இந்த வாசல மட்டும் தூத்து போட்டு போயிடுவேன்னாக்கா. வேலை எல்லாம் முடிச்சுட்டு கறி வச்சுட்டு இந்த சோத்தை மட்டும் எடுத்து உள்ள வச்சுட்டு இந்த தூத்து போட்டு வரேன். சரி லட்சுமி அக்கா, இங்கே இருக்கேன். சரி ராணிக்கா, சோறு பொங்கிட்டீங்களா வீட்டுல? சோறு பொங்கிட்டோமா, காலையில சோறு பொங்கி புளிக்கறி வச்சேன். அப்படியே நானும் கறியெல்லாம் வச்சுட்டேங்க. மீன் வாங்கி 2 மீனை வாங்கி கறி வச்சு பார்த்துக்குங்க. சோத்தை பொங்க அடுப்புல போட்டேன். அப்பதான் சரி சும்மா இருக்காண்டான்னு இந்த வாசலை தூத்துட்டு கிடந்தேன். அப்படியே ரேஷன் கடைக்கு போறதே மறந்துட்டேன். எனக்கு நீங்க சொன்ன ஞாபகமே இல்லை பார்த்துக்கிடுங்க. இந்த பிள்ளைகளோட பேசிட்டு இருக்கும்போதாக்கா ஞாபகம் வந்துச்சு. இந்த 10ஆம் தேதிக்குள்ள போய் வாங்கினாதான் உண்டு. இன்னைக்கு 11ஆம் தேதி மேலே ஆயிட்டு. இனி போனோம்னா ஒவ்வொரு பொருளா இல்லைன்னு சொல்லுவாவ. ஆமாட்டி, சக்கரை இருந்தா பருப்பு இல்லையும் பாவ, பருப்பு இருந்தா ஆயில் இல்லையும் பாவ. நேரத்துலேயே போய் வாங்குறது நல்லதுதான். ஆமாக்கா, அதாக்கா வந்தேன். சரி, இன்னும் வாரேம்மா. சோறு மட்டும் இல்லை எடுத்துச்சு வரேனே. சரிக்கா. எக்கா கேள்விப்பட்டேன், இந்த கீதாளுக்கு அவளுக்கு நேற்று மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருந்தாவலாமே, உண்மையா? ஆமா ராணி அக்கா, வந்திருந்தாவ. வந்து பார்த்துட்டு தான் போனாவ. ஆனால் அது எதுவும் சேராது போல, ஆவாது போல அந்த மாப்பிள்ளை. ஏன்க்கா, நல்ல மாப்பிள்ளை, நல்ல வசதியான வீட்டில் சொன்னாவ. கார்ல வந்தாவலாம் பொண்ணு பார்க்க. இம்மா ஆமாம்மா, துட்டு நிறைய கிடக்கு மாப்பிள்ளைக்கு. காரில் தான் வந்தாவ. நல்ல வசதியான வீட்டுக்காரவே தான். அதே வசதியை பொண்ணு வீட்டில் இருந்து எதிர்பார்க்காவமா? என்னக்கா சொல்லுதிய? ஆமாம்மா, சீதனமா நிறைய கேட்காவ போல. 70 பவுன் நகை, காரு எல்லாம் கேட்பாவ போல. சுருளும் நிறைய கேட்பாவ போல. ஐயா எம்ம, இந்த காசு இருக்கவளுக்கு தாக்கா காசு மேலே மேலே ஆசை வந்துட்டே கிடக்கு. அவள்கிட்ட தான் நிறைய துட்டு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி வரதட்சணை கேட்காவ? யார் தானேக்கு இந்த காலத்தில் சும்மா கட்டிட்டு போவா? சும்மா ஒன்றும் இல்லாதவனே 10 பவுன் நாங்கள் 5 பவுன் நாங்கன்னு கேட்டுட்டு கிடக்காவ. ஒழிய மாட்டேங்க, என்ன செய்ய? அப்படியா? நான் கூட இந்த பிள்ளைக்கு அமைஞ்சிட்டு போலன்னு நினைச்சேன். கல்யாணம் கூப்பிட வருவான்னு நினைச்சேன். இல்லம்மா, இது இப்படிலாம் கேட்க வந்தாலும் வேணாம்னு வச்சுட்டாவ. ஆமாக்கா, அதுதான் நல்ல. இந்த வரதட்சணை கேட்கவளுக்கே பொண்ணு கொடுக்க கூடாது. நாளைக்கு கூட்டிட்டு போய் பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுத்தினாவனா என்ன செய்ய? ஆமா ராணியக்கா, நம்மளும் 2 பிள்ளைகளை கையில வச்சிருக்கு. பயமா இருக்குக்கா. ஒவ்வொரு நாளும் பயந்து வருது. எப்படிதான் காலம் ஓடுதுன்னு தெரிய மாட்டேங்கி. என்ன செய்ய ராணியக்கா? சரி வாங்க போவோம். நீங்க முன்ன போங்க, நான் போய் பையன் மட்டும் எடுத்துட்டு வரேனே. சரிக்கா. மாட்டாளு இப்ப பாருங்கட்டி எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. அம்மா, என்ன கூட்டமா இருக்கு? இந்த வெயில வேற வந்து நிக்க சிறையா இருக்கு. பேசாம நாளைக்கு நாளும் வந்திருக்கலாம். ஆமா, போயிட்டு நாளைக்கு வா. உனக்கு இன்னைக்கு பொருள் கிடையாது. ஏன் சின்ன பொண்ணு? என்ன சின்ன பொண்ணு மண்ணை தின்னுக்கிட்டு? உமாரே, ஒன்னாலதான் லேட் ஆயிட்டு. ஏக்கா அப்படி சொல்லுதியே? பையன் தானே தேடுனே. பையன் எவ்வளவு நேரமா தேடின? ஒரு 4 புள்ள தேடி கிடக்க. ஏக்கா, அப்ப பைய இல்லாம ரேஷன் கடைக்கு வந்தா கையிலையா பொருளை வாங்கிட்டு போக முடியும்? பைய தேடி தானே எடுத்துட்டு வர முடியும். எம்மாடி, இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. எட்டி ஒரு சத்த மூச்சு கட்டாம வந்துட்டு இல்லாட்டி நீங்க மாத்திரம் கடைக்கு முன்னாடி. இல்ல ராணியக்கா, உங்க வீட்டோட தான் வந்தோம். உங்க பிள்ளைகள் தான் சொல்லிச்சு நீங்க ரேஷன் கடைக்கு போயிட்டியான்னு. உங்களை பார்த்துட்டு தான் அந்த ஆளை போய் உமால கூட்டிட்டு வரோம். அப்படியே வசந்தி வீட்டுல போய் தேடினீங்களோ? ஆமாக்கா, கேட்டவங்க பிள்ளைகிட்ட போய் கேட்டுதான் வரோம். அப்படியாம்மா, சரி. நான் இந்த லட்சுமி அக்கா எங்களை கூப்பிட்டுருந்தா ரேஷன் கடைக்கு போவேன். இப்போ லட்சுமி அக்கா வீட்டில் போய் லட்சுமி அக்காலும் கூட்டிட்டு வந்தேம்மா. லட்சுக்குட்டி, எங்களை எல்லாம் கூப்பிடாம ரகசியமா போய் ராணியக்கால மட்டும் கூப்பிட்டீங்களோ? ஆமா, ரகசியமா கூப்பிடுதாவ. என்னத்த போய் ரகசியமா ரேஷன் கடைக்கு கூப்பிட? நேற்று பார்த்த வழியில சொன்னேன், நீ பொருள் போடுதாவ, நாளைக்கு ரேஷன் கடைக்கு போவான்னு சொன்னதை நானே மறந்துட்டேன். அந்த அக்கா ஞாபகம் வச்சு வந்து கூப்பிட்டாவ, அதான் வந்தோம். என்னம்மா, அது சொல்லி சமாளிச்சிருங்க. லட்சுக்குட்டி, எங்களை மட்டும் கூப்பிடாது என்ன, நீங்க மட்டும் வாங்கிட்டு போயிடலான்னு பாத்தியஎன்ன? ஆமா, உங்களை மட்டும் கூப்பிடாம வந்து ரகசியமா வாங்குறதுக்கு ரேஷன் கடையில தங்கமும் கட்டிக்கிட்டே பணமும் தராவ. ஏன் இப்படி ரேஷன் கடை கொடுத்தா யாருக்கு வேணா அரிசியும் பருப்பு சக்கரை தருவாவ? இதுல என்ன ரகசியம் கிடக்கு? ஏன் சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு. என்ன நீங்க எதுக்கு இப்படி வாயை பார்த்துட்டு இருக்கீங்க? பொருளை போடுங்க. வா. பில்லு போட்ட ஆளுகளே லைன்ல நிக்குமா? கரண்ட் இல்லாம இட மிஷின் வேலை செய்யாதுல. கரண்ட் இல்லாம கரண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் தான் டோக்கன் தருவே நீ. எப்ப இது வேறயா? என்ன எப்ப இருந்து கரண்ட் இல்ல? இவ்வளவு அலுவலா அப்ப டோக்கன் போட்டு நிக்காவளோ? ஆமாம்மா, அவ்வளோ பேருக்கு பில்லு போட்டாச்சு. பொருள் வாங்க முடியாம லைன்ல நிக்காவ. அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நீ அடுத்த ஆளுக்கு பில்லு போடுவேன். என்ன எல்லா பொருளும் இருக்கா? அம்மா, சீனி காலியாட்டு பார்த்துக்கங்க. மற்ற எல்லா பொருளும் இருக்குமா? எப்ப இந்த 10 தேதிக்கு மேல வந்தாலே இதுதாங்க சரியா கிடக்கு. ஒரு பொருள் தருவா, ஒரு பொருள் தர மாட்டாவக்கா. ஏன்னா எங்களுக்கு மட்டும் சீனி இல்லைன்னு சொல்லுதியா? சீனியா? வயிற்று பசிக்குன்னு சாப்பிட்டேன். இல்லைன்னு சொல்லுதாவலாம். ஏமா இல்லைன்னு நான் சொல்லலம்மா. சீனி காலி ஆயிட்டு பார்த்துக்கிடுங்க. அது எப்படி இந்த 10 தேதிக்கு மேல வந்தா மட்டும் ஆயில் இல்லைங்கிவிய, சக்கரை இல்லைம்பிவ, பருப்பு இல்லைம்பி, ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னு தானே சொல்லி மாசம் அனுப்பிவிடுதியே? ஆமா, எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிடன்னு ரொம்ப ஆசை. எங்களுக்கு வயிற்று பசிக்குமா அப்பப்போ இருந்து பச்சரிசி எல்லாத்தையும் எடுத்து தின்றுவோம். ஏமா காலி ஆயிட்டுனா காலி ஆயிட்டு தானே சொல்லுவாவ, வேற என்ன சொல்லுவாவ? சரிட்டு உள்ள பொருளாவது வாங்கிட்டு போவோம். இதை விட்டுட்டு போனோம்னா நாளைக்கு அதுவும் இருக்காது. ஆமராணி அக்கா, நம்ம இருந்து வாங்கிட்டு போவோம். சரி லட்சுமி அக்கா. என்ன சக்கரைக்கு பதிலா ஆயில் போயிட்டு கூடுதலா இருந்தா ஒரு போயிட்டு தாங்க, காசு தரோம். ஏமா இது என்ன மல்லிகை கடையாமா? ஆயில் போயிட்டு கூட தாங்க, சக்கரை கூட தாங்கன்னு அவியல் காடு என்ன வருமா அதை தருவோமா? எப்ப ரொம்ப தான் நீட்டுது.
வேற ஏதாவது பொம்பளை கேட்டால் தருவாவ, நம்ம கேட்டால் தர மாட்டாவ.